தி கருடா மீடியா தளத்திற்கு வரவேற்கிறேன். வாழ்த்துக்களுடன் ராமச்சந்திரன் பேசுகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறது லக்னம். அனைத்து ஜாதகங்களிலும் லக்னம் என்பது முதன்மையானது, அதுவே பிரதானம். ஜாதகரை பற்றி, அதாவது அந்த நபரை பற்றி முழுமையாக சொல்லக்கூடியது. ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் பலம் பொருந்தியதாக இருக்க வேண்டும். அந்த ஸ்தானம் பாபகிரகங்களின் தொடர்பு இல்லாமல், அதாவது பாபகிரகங்கள் அந்த ஸ்தானத்தில் இல்லாமல் இருப்பது நல்லது. பாபகிரகங்களின் பார்வையில் அந்த ஸ்தானம் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. அதே போல லக்னம் என்பது ஸ்தானம், அது ஒரு இடம். அந்த இடத்திற்கு, அதாவது அந்த ஸ்தானத்திற்கு உரிய கிரகம் லக்னாதிபதி, ஜென்மாதிபதி என்று சொல்லப்படுகின்றது. லக்னத்திற்கு எப்படி சொன்னோமோ அதேதான் லக்னாதிபதிக்கும். லக்னாதிபதி பாபக்கிரகங்களுடன் சேராமல் இருக்க வேண்டும். பாபக்கிரகங்களின் பார்வை படாமல் இருக்க வேண்டும். மேலும் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் லக்னத்திற்கு மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திலிருந்து 6, 8, 12களில் மறையாமல் இருக்க வேண்டும். இப்படி பாபகிரகங்கள் சேர்க்கை, பார்வை, தொடர்பு பெறாமல் இருப்பதும், லக்னாதிபதி லக்னத்திற்கு 6, 8, 12ஆம் இடங்களில் மறையாமல் இருப்பதும், லக்னாதிபதி நீசம் அடையாமல் இருப்பதும் லக்னாதிபதி பலமாக இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். எந்த ஒரு ஜாதகத்திலும் லக்னம், லக்னாதிபதி கெடாமல் இருந்தால் ஜாதகர் திசாபுத்தி பலனுக்கேற்ப நற்பலன்களை முழுமையாக பெறுவார். எந்த ஒரு சிரமத்தையும் சிக்கலையும் சாமர்த்தியமாக எதிர்கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுவார். என்னதான் ஜாதகருக்கு பிரபல யோகங்கள் இருந்தாலும் லக்னாதிபதி பலம் இழந்து இருந்தால் அந்த பலன்களை ஜாதகர் முழுமையாக அடைய முடியாது. அவ்வாறு லக்னாதிபதி பலவீனமாக உள்ளவர்கள் லக்னாதிபதியை குறிக்கக்கூடிய கிரகத்தை, தெய்வத்தை இடைவிடாது வணங்கி லக்னாதிபதியை பலப்படுத்தலாம். மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன், லக்னம், லக்னாதிபதியே பிரதானம். லக்னம் என்பது ஜாதகரின் தலைப்பகுதியையும் தலைமை பண்பையும் குறிக்கக்கூடியது. லக்னத்தை தொடக்கமாக வைத்தே மற்ற 11 பாவங்கள் கணக்கிடப்படுகின்றது. இனி வரும் காலங்களில் இது போன்ற தகவல்கள் தொடர்ச்சியாக நமது யூடியூப் தளத்தில் வரும். அவற்றை நீங்கள் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஜாதகம் தொடர்பான உங்கள் சந்தேகம், கேள்விகளை கமெண்டில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.